பாழ்பட்ட நீர்நிலைகளில் மண்ணை மின்னுதா? நம் தொகுதியில் பெரும்பாலான நீர்நிலைகளின் நிலை இதுதான். குறைந்த நீர்நிலைகளை சரி செய்துவிட்டு பல நீர்நிலைகளை நீர்வழித்தடங்களை மறைமுகமாக அழித்து வருகிறார்கள். இங்கு பெரும்பான்மைகளே பேசும். கந்துடைப்பு பணிகள் அனைத்தும் விரைவில் காற்றில் பறக்கும். தங்கள் பகுதியில் உள்ள நீர்நிலைகளை நீர்வழித்தடங்களை பார்த்து கொண்டே செல்லும் பொழுது எல்லாம் உங்கள் சிறு வயதில் எப்படி இருந்தது, எப்படி அங்கு அப்பா அம்மாவுடன் அண்ணன் தம்பியுடன் நண்பர்களுடன் விளையாடினீர்கள் என்று எண்ணிப் பார்ப்பீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கும் அந்த ஞாபகத்தை பகிர்வீர்கள். அதே நேரம் ஏன் இப்படி இந்த நீர்நிலைகளை பாழ்படுத்தி வருகிறார்கள் என்றும் வருத்தப்பட்டிருப்பீர்கள். எந்தெந்த நீர்நிலைகள் நீர்வழித்தடங்கள் ஆக்கிரமிப்பிற்கு ஆளாகிறதோ அது எதிர்காலத்தில் பெரும்பாலும் முற்றிலுமாக அழிக்கப்படும். நீர் இல்லாத நிலத்தில் மக்கள் வாழ்வது கடினம். அங்குள்ள மக்கள் படிப்படியாக வெளியே செல்வார்கள். அதன் பின்னர் இவர்கள் அதை பாலைவனம் போன்று நம் நிலங்களையும் மாற்றுவார்கள். அதற்காக தான் இம்முன்னரே மீத்தேன் திட்டம் என்ற ஒன்றை இவர்கள் கொண்டு வந்தார்கள். மக்கள் விழிப்புடன் இருந்ததால் போராடி தடுத்து நிறுத்தினார்கள். ஆனால் இவர்களே தொடர்ந்தால் நீர்நிலைகளை அழித்து படிப்படியாக மக்களை அங்கிருந்து அகற்றி மீண்டும் மீத்தேன் திட்டத்தை இவர்கள் கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. உங்கள் பகுதிகளில் கிராமங்களில் இதுபோன்று பராமரிக்கப்படாத நீர்நிலைகள் நீர்வழித்தடங்கள் இருந்தால் இங்கு பகிருங்கள். அது குளம் குட்டை ஏரி ஆறு வாய்க்கால் என எதுவாக இருந்தாலும் படம் எடுத்து பகிருங்கள். திராவிட கட்சியினர் உங்களிடம் வாக்கு கேட்டால் அங்குள்ள நீர்நிலைகளை நாள்தோறும் பார்க்கிறீர்களே, இதை ஏன் இத்தனை ஆண்டுகளில் சரி செய்யவில்லை என கேளுங்கள். ஏன் நிலத்தடி நீர் நஞ்சாகிறது என்றும் கேளுங்கள். நம் தொகுதிக்குள் இருக்கும் அனைத்து நீர்நிலைகளை மீட்டு முறையாக பராமரிப்பேன் என வாக்குறுதி அளிக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரின் வாக்குமே உங்கள் நீர்நிலைகளை காக்கும். இந்நிலை மாற வாக்களிப்பீர் விவசாய சின்னத்திற்கு. வாக்குப்பெட்டியில் நீங்கள் தேர்வு செய்ய வேண்டிய வரிசை எண் 2. நன்றி.